கேள்வி இந்த முதல் 5 மாநில பட்டியல்ல எப்படியாவும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம் வளர்ந்த நிலையில தான் இருக்கு. இந்தியா முழுவதிலுமே நீங்க என்ன புதுசா வளர்க்க போறீங்க? அனைத்து துறைகளிலும் இல்லை நண்பரே. என்ன சொல்றீங்க? இல்ல ஒரு சில துறைகள தான் வளர்ந்திருக்குது. ஏதாவது ஒண்ணு எடுத்து கிரீம் மாதிரி இருக்கிறத எடுத்து காமிச்சு இதுதான் நான் குழந்தை வேணா ஏமாந்து போவோம். எங்கள மாதிரி மக்கள் ஏமாந்த மாட்டாங்க. அப்ப நான் என்ன நீங்க வளமான தமிழகம்னு எதை சொல்றீங்க? வளம் என்றால் அனைத்து துறைகளிலும் வளம். இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன் பாருங்க. சான்றோர்களும் பண்பாளர்களும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிலம், அதுதான் வளம். பொற்காலம்ங்கிறது என்ன? நம்மளோட தமிழர் அந்த காலத்துல என்ன பார்த்திருக்கோம்? அது இங்க நடக்குதா சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றது நான் சொல்றேன், இந்த தொழில்துறையில வளம் இருக்கிறது, குடிசைவாழ் மக்களின் வாழ்விலும் வளம் இருக்க வேண்டும், அனைத்து மத நல்லிணக்கம் இருக்க வேண்டும், ஜாதி சண்டைகள் இருக்கக்கூடாது. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்குதா சொல்லுங்க? ஊழல் இருக்கக்கூடாது. மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது ஊழல் மூலமாக. அது நீங்க வளம் சொல்ல வரீங்களா? மக்கள் வளம் எங்க போகுது? மதுவினால இன்னைக்கு தமிழகம் கெட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அத வளம் சொல்ல வரீங்களா? இந்த தமிழகமா நம்ம பார்த்தா தமிழகம்? இந்த தமிழ்நாடு அண்ணா நினைத்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு காமராஜர் அண்ணா கனவு கண்ட தமிழ்நாடு இது கிடையாதுங்க. இல்ல சார், அது என்னுடைய இத நீங்க வளமான தமிழகம் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி சொல்லல. நான் சொல்லுவது நீங்கள் காணுகிற வளமான தமிழகத்தை எப்படி சாத்தியப்படுத்த போறீங்கன்றதான் என் கேள்வி. கண்டிப்பாங்க. இப்ப நீங்க மதுன்னு சொன்னீங்கல்ல சார், ஒரே ஒரு விஷயம் சார். இப்ப நான் கேக்குறது, இதே மது வேண்டான்னு சொல்ற பல கட்சிகள்லாம் அங்க இருக்கிறது. நீங்க சொல்ற அதே கோரிக்கை ஊழல் கூடாதுன்னு சொல்றதுக்கு பல கட்சிகள் இருக்கிறது. இதுல இருந்தெல்லாம் நீங்க எப்படி தனித்துவப்படுறீங்க? இப்ப சமீபத்துல 31 நாள் ஒரு சிவாராவ்னு ஒருத்தர் மதுவிலக்குக்காக உண்ணாவிரதம் இருந்து இப்ப இருந்தார். பத்திரிகையில் எதிரி வரல, எந்த அரசியல் கட்சிகளும் கண்டுக்கல. எங்களோட கட்சி அலுவலகத்துல வந்து அவர் இருந்துட்டு இப்ப முந்தானே அதை முடிச்சுட்டாரு. யாருக்காவது தெரியுமா? அவர் உயிரையே மாய்த்து கொள்ள இருந்தார். இன்னைக்கு மதுவிலக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நாங்க புதுசா நீங்க சொல்றீங்களே, இன்று பெய்த மழையில் நேற்று பெய்த மழை இன்று முளைத்த காளான் வளமான தமிழகம் கட்சி தான் அவரை போய் ஆதரவு கொடுத்து நாங்க வந்து வச்சோம். என்ன அவரை கேட்டு பாருங்க. ஆனா அவர் என் கட்சியில சேரல, கட்சி உறுப்பினர் கிடையாது. ஆனா அதை போன்ற விஷயங்கள் அங்கங்கே மக்கள் பிரச்சனைகள் மறைந்திருக்கின்றதை வெளியே கொண்டு வர மாதிரி இன்னைக்கு நாங்க தான் இருக்கிறோம். இங்க பாருங்க சார், செயல் திட்டங்கள் இருக்கு, பேசுறாங்க எல்லாரும். ஆனா மக்கள் நலன் சார்ந்த உண்மையான அக்கறை உள்ள செயல் திட்டங்கள் இன்றைக்கு இருக்க அரசியல் கட்சிகள் இல்ல. பல அரசியல்வாதிகள் தலைவர்கள் மக்களிடமிருந்து விலகிவிட்டார்கள் அப்படிங்கறத உண்மை. அந்த இடைவெளியை உள்ள இது இருக்கு. இது வருத்தத்தோட தான் நாங்க உள்ள வந்திருக்கோம். நம்ம அவர் திரும்பவும் நான் சொல்வது வந்து இங்கு விவாதமாக மாறுவது 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளியில் இருந்து தான் நான் விவாதத்தை தொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் வந்து விமர்சனங்கள் இருந்தே ஆக வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். சிறிய கட்சிகள் புதிய கட்சிகளுக்கான தேவை எங்கிருந்து வந்தது, இவர்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார்கள், தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறோம். எத்தனை கட்சிகள் இந்த தலைப்பில் தான் வாதிச்சிட்டு இருக்கிறோம். புதிய கட்சிகள் உதயமாகி கொண்டிருக்கின்றன. அதற்கான தேவை, அதற்கான விமர்சனம் நம்ம தொடர்ந்து பேசலாம். வீரலட்சுமி, உங்களிடம் நீங்கள் சிறைக்கெல்லாம் சென்றிருக்கிறீங்க. அதையெல்லாம் நான் மதிப்பிட்டு தான் நான் அடுத்த கட்டத்துக்கு மாற வேண்டியிருக்கு. நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்து பார்க்குறப்ப தமிழில் பெயர் பலகை வைக்கணும், ஈழ போராட்டம், இங்கு வந்து அயல் மாநிலத்தவருக்கான இருத்தல், தமிழர்களுக்கான நலன் தான் அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதெல்லாம் முன்வைக்கிறீங்க. நான் பார்க்குறப்ப ஒரு வாக்காளனாக பார்க்குறப்ப நாம் தமிழர் பேசுகிறது, பெயர் பலகை அப்படின்ற தமிழில் தான் பெயர் இருக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி பேசியிருக்கிறது. அந்த கட்சிகளினுடைய கொள்கையிலே ஒவ்வொன்றா உருவி ஒரு கட்சின்னு ஆரம்பித்து அதை எப்படி நிலைநிறுத்த முடியும்? நாங்க எந்த கட்சியும் பார்த்து காப்பி அடிச்சோம். இல்ல, நான் காப்பின்னு இல்ல, நான் இல்ல லட்சுமி, நீங்க பாருங்களேன். இப்ப தமிழ்ல பெயர் பலகை தமிழ்ல தான் இருக்கணும்ன்றத பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப தீவிரமாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் தமிழர் பாதுகாப்பு இயக்கம்ன்ற பெயர்ல எல்லாம் ரொம்ப தீவிரமாக எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப ஈழத்துக்காக பேசாத கட்சிகள்லாம் இல்ல. இப்ப இதற்கெல்லாம் மாற்று நீங்க எப்படி உங்களை மக்கள்கிட்ட முன்னிலைப்படுத்த முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனம் முதல் சாதாரண பொட்டி கடை வரைக்கும் தமிழ்ல பெயர் பலகை வைக்கணும்ன்றது தமிழச்சி நான் சொல்லுவேன். தமிழர் மரத்தமிழன் அண்ணன் அன்புமணி ராமத்தை சொல்லுவார், திருமாவளவன் சொல்வார், அண்ணன் சீமான் சொல்வாரு, திமுக தலைவர் கலைஞர் சொல்வாரா, அதிமுக தமிழர் இல்லங்க. இப்ப அந்த கதையெல்லாம் வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன்னா, நான் உங்கள் கட்சி சார்ந்து தான் நான் கேட்கிறேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சியை கடந்து, நாம் தமிழர் கட்சியை கடந்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கடந்து நான் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடணும்? இவங்க எல்லாமே நீங்க பேசுறது தானே அவங்களும் பேசுறாங்க. அப்ப தமிழர் முன்னேற்ற படைக்கான தேவை எங்க வந்திருக்கு? எப்படி தனித்துவமா நீங்க இருக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வந்து அதாவது எங்களுடைய தமிழர் மண்ணை வந்து ஒரு தமிழர் ஆளணும், லஞ்சம் ஊழல் இல்லாத அரசியல் வந்து உருவாகணும். அதாவது வந்து தமிழ்நாட்டிலே வந்து கொடிய நோய்களை பரவக்கூடிய மனநோயை உண்டாக்கக்கூடியதை விட மதுவால வந்துட்டு மனநோயை உண்டாக்கி பெரிய நோயை வந்து உண்டாக்குறது இந்த மது. இந்த மது வந்து தமிழ்நாட்டில் இப்ப இதெல்லாம் எல்லா கட்சியும் பேசுதா இல்லையா?
இது தேவை, இது தேவையா தேவையில்லையான்றது இல்ல, எல்லா கட்சியும் பேசுது இல்ல. இப்ப இல்லங்க, நான் என்னன்னா தமிழர் முன்னேற்ற படைக்கான தனித்துவம் என்னன்னு கேக்குறேன். நீங்க இது எல்லாம் மத்த எல்லா கட்சியும் பேசுற விஷயத்தை தான் நீங்க தொகுத்து சொல்றீங்க. அதாவது வந்து ஆண்ட கட்சியும் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் இப்ப வந்து திமுகவும் அதிமுகவும் இல்ல. அப்ப நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், திமுக அதிமுகவை தவிர மத்த இயக்கங்களோடு ஒரு தோழமையோடு நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? தோழமையோடு இருக்கணும்னா இப்ப வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அடுத்த அணி வந்து 3ஆம் அணி மக்கள் நல கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா வந்துட்டு ஐயா வைகோக்கு வந்து தலைமைக்கான பண்பு இருக்கு. அதே போல அண்ணன் திருமாவளவனுக்கு வந்து இல்லங்க, நீங்க இணைந்து செயல்படலாம், இல்லாட்டி அவங்களோட இல்ல. இப்ப 4 பேர் மட்டும் இருந்துட்டு இருங்க நான் பேசுறேன். 4 பேர் மட்டும் ஐயா வைகோவும் மத்த 3 பேர் இருந்து 4 பேர் மட்டும் இருந்துட்டு ஒரு மாற்றத்தை விளைவிக்கணும்னு அண்ணன் ஐயா சொல்லிட்டு இருக்காரு. அது விளைவிக்க முடியாது அந்த கூட்டணியில. இல்ல புதிய கட்சியா உருவாக்கி விளைவிச்சிருவீங்க. நீங்க ஒரு ஏங்க 4 கட்சியாலேயே முடியாது, ஆனா நீங்க ஒரு புது கட்சியை உருவாக்கி விளைவிச்சிருவீங்களா? சொல்றது அதான் சொல்ற வரேன் பாருங்க. அந்த மக்கள் நல கூட்டணியில வந்துட்டு இவங்க 4 பேர் இல்லாம அவங்கள தவிர்த்து எல்லாரையும் உள்ள வாரி போடணும்ன்றாங்க. நாங்க நீங்க சொல்ற மாதிரி அப்ப நீ உங்களை எல்லாம் நீங்க நினைச்சுக்கணும். ஒத்த கருத்து உள்ள எல்லாரும் இல்லங்க, ஒத்த கருத்து உள்ள எங்களை போன்ற இளம் தலைமுறைகளை வந்து உள்ள வாரி போடணும் தான் சொல்றேன். இப்படியே கேக்குறேன், எதற்காக நீங்க தமிழர் முன்னேற்ற படையில இருக்கீங்க? இல்ல, இதே கொள்கையை பேசுற ஒரு கட்சியோட நீங்க போய் இணைஞ்சிரலாமே, எதுக்காக தனி கட்சி நீங்க காலம் காணணும்? அப்படி வந்து நான் ஒரு கட்சியோட தலைவர். இப்ப வந்து நான் போயிட்டு வந்து ஐயா அன்புமணி அண்ணனா திருமாவளவனா நீங்க வந்து கட்சியெல்லாம் கழிச்சிருக்கணும், ஏன்னா சாதி அமைப்புலாம் வச்சிருக்கீங்க, சாதி அமைப்புன்னு சொல்றாங்க, அதனால நீங்க எல்லாம் என் தமிழ் அமைப்புனா நம்ம என் கட்சியில சேர்ந்துக்கங்க உங்களை போய் சொல்ல முடியுமா? நம்ம உங்களுக்கான இருத்தலை சொல்லி இருக்கீங்க, நம்ம வரலாம். திருக்குமார், நீங்க வந்து பிரதானமாக இந்த லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு இந்தியாவை, ஒரு தமிழகத்தை படைப்போன்றீங்க. கிட்டத்தட்ட கெஜ்ரிவாலுக்கு பிறகுதான் இந்த ஊழல்ன்ற ஒரு பிரதானத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா தமிழகத்துல பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. இங்கு சாதிய பிரச்சனை இருக்கிறது, விளிம்பு நிலை மக்களுக்கான பிரச்சனை இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு மேம்போக்கா இந்த லஞ்சம் ஊழல் இது மட்டும் போதுமா ஒரு கட்சிக்கு? லஞ்சம் ஊழல்ங்கிறது வந்து கொள்கையில் ஒரு கொள்கை. அந்த லஞ்சம் ஊழல் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. இப்போ முன்னாடியே லஞ்சம் ஊழல் வந்து நீண்ட காலமாகவே இருந்து வந்தது தான். கடந்த காலங்களில் மிகவும் அதிகமாக போயிடுச்சு. சாதாரணமா வந்து ஒரு விஓ ஆபீஸ்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா கூட லஞ்சம் கொடுக்காம வாங்க முடியல. தமிழ்நாட்டுல சார், அதை தாண்டி தமிழ்நாட்டுல பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. தலித்துகளுக்கு பிரச்சனை இருக்கிறது, விளிம்பு நிலை மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, சமூக நீதிக்கான பிரச்சனை இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு வந்து விஓவுக்கு 50 ரூபாய் லஞ்சம் கொடுக்கிறது தான் பிரதான விஷயம், அதற்காக ஒரு கட்சி அப்படின்றதுதான் புரிஞ்சுக்கணுமா? அப்படி நாங்க சொல்லவே இல்லை. நாங்க எங்களுடைய கொள்கைகள்ல அது ஒரு கொள்கை இல்ல சார். உங்க கொள்கை இல்ல, சமூக நீதி சார்ந்தோ இடஒதுக்கீடு சார்ந்தோ சாதிய இங்க இருக்கக்கூடிய முரண் சார்ந்தெல்லாம் ஒண்ணுமே நீங்க கட்டமைக்கலையே. நீங்க பொதுவாக லஞ்சம் ஊழல் வளமான இந்தியா எல்லோருக்கும் மின்சாரம் இப்படிதானே போட்டிருக்கீங்க. இல்ல, அதாவது நீங்க ஒரு கொள்கையை மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. நாங்க இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதுல ஒரு கொள்கையை வந்து பிரதானமா நாங்க முன்னெடுத்துக்கிறது வந்து லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்னெடுத்திருக்கோம். அது ஒரு கொள்கை. நீங்க அதை மட்டுமே பார்க்க கூடாது. இல்ல, நான் தேடி பார்த்தாலும் இது சார்ந்துதான் நீங்க அதிகமாக வளர்ச்சி சார்ந்து பேசியிருக்கிறீங்க. தமிழகத்தினுடைய உண்மையான சிக்கலை நீங்க பேசியிருக்கிறீங்களான்னா இல்லன்னு தான் தோணுது. எல்லா சிக்கலுக்கும் அடிப்படையாக எல்லா சிக்கலையும் உருவாக்கக்கூடிய அடிப்படை காரணம் வந்து லஞ்சம் ஊழல் தான். அதைத்தான் நீங்க பார்க்கிறீங்க, அதை வந்து முதன்மைப்படுத்துறோம். அதுக்கு எதிராக நினைக்கிறோம். நான் இந்த விவாதத்தை தொகுத்து நான் உங்களிடம் பார்ப்பது வந்து ஒவ்வொரு கட்சிக்குமான தேவை இருக்கிறது, இருத்தல் இருக்கிறது, அதை நம்ம அவங்க நியாயப்படுத்துறாங்க. ஆனால் இது தேர்தலாக இவங்க சொல்ற அந்த லட்சியவாதத்தை எல்லாம் நீங்க அதிகாரம் போய் தான், சட்டமன்றம் போய் தான் என்னால மாற்ற முடியும் அப்படின்னா இந்த புதிய கட்சிகளுக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? அதை தாண்டி பல கட்சிகளுக்கு வந்து எங்களுக்கு அதிகார பலம் பண பலத்தை சமாளிக்க முடியலன்றாங்க. இவர்கள் எல்லாம் அதை சமாளித்து வெற்றி காண்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சமாளித்து வெற்றி காண வேண்டும் என்பது அவர்களது விருப்பம். இதில் பலர் சமாளிக்காமல் தோல்வியும் அடைந்து விடுவார்கள். எனது ஒரு சிறிய யோசனை என்னவென்றால், ஒற்றை குரலாக ஒலிப்பதை விட பல குரல்கள் சேர்ந்து ஒலிப்பது என்பது நல்லதுதான். மதுவிலக்கு எல்லா கட்சி நீங்கள் கூறுவது போல எல்லோரும் அதை சொல்கிறார்கள். ஆனால் இங்கிருக்கின்ற நண்பர்கள், நீங்கள் வெளியில் இருக்கிறவர்கள் அனைவருமே சொல்லலாம். சொல்ல அந்த குரலுக்கு வலிமை சேர்ந்து கொண்டுதான் போகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை அவர்கள் காதிலே விழாமல் இருந்தாலும் கூட அனைவருமாக சேர்ந்து சொல்லும் போது அதற்கு ஒரு வலிமை கிடைக்கிறது. அப்போது தனி மனிதர்களாக சொல்வதை விட இயக்கங்களாக கட்சிகளாக சொல்வது நல்லது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். காலப்போக்கிலே இவர்கள் கரைந்து போகலாம், அல்லது தனித்து நின்று அவர் பெரிய அளவுக்கு வளரலாம், அல்லது சின்ன லெவல், அதாவது உதாரணமாக வரவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலே அவர்கள் களம் காண்பார்கள். அதிலே புதிய தலைவர்கள் மலர்ந்து வருவார்கள். இவர்கள் லஞ்ச ஊழலுக்கு எதிராக இருப்பார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த புதிய கட்சிகள் தோற்றுவிக்கும் என்று என்னை போன்றவர்கள் நம்புகிறோம். உங்களுடைய நம்பிக்கைகள் நிறைவேறட்டும். எல்லோருமே ஒற்றை புள்ளியில் ஒருங்கிணைவது என்பது தமிழர்களினுடைய நலன், தமிழகத்தினுடைய வளம், இது சார்ந்த நம்பிக்கைகளை தான் விதைச்சிருக்கிறீங்க. எல்லோரினுடைய கோரிக்கைகளும் நிறைவேறட்டும். அந்த வாழ்த்துக்களோடு விடைபெற விரும்புகிறேன். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும். Thank you.